ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பொடி பாவக்காய் இருக்கு. பாவக்காயை வச்சு காக்கரைக்காய் காரம் சொல்லிட்டு ஆந்திராவில் செய்வாங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த பாவக்காய் உள்ள ஸ்டஃப் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஃப்ரை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், பாவக்காய், இந்த பாவக்காவை, இதுதான் இந்த பாவக்காய். நான் என்ன பண்ணியிருக்கேன், பீலரில் இந்த பாவக்காயோட இந்த மேல் தோல் இருக்குல்ல, அதை ஸ்லைட்டாக அப்படி ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியில் ஒரு கோடு போடும், கீழே வரைக்கும் பார்த்து கை அப்படி போட்டிங்கன்னா இப்படி வாய் பழந்துடும். வாய் பழந்ததுக்கப்புறம் இதே கத்திலேயே ஸ்லைட்டாக நம்பி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த வேற அந்த இதெல்லாம் அப்படி கையில் எடுத்திங்கனாலே வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி பண்ணி நான் உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அந்த மாதிரி உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இப்போ இதை மட்டும் செஞ்சேன். இப்போது இதை நல்லா அப்படி பெசரிட்டு ஒரு போல் எடுத்துக்கணும். பவுலில் இந்த காயை அப்படி புழிஞ்சிங்கன்னா அந்த கசப்பு தண்ணி கொஞ்சம் வெளியில் வந்துடும். அழுத்தி புழிங்க. ஒரு தட்டை வச்சுக்கணும். இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா போகிறோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராக இந்த மஞ்சள் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் இந்த தண்ணி இப்படி ரிலீஸ் ஆகுது. 1/2 ஹவர் 40 மினிட்ஸ் இருக்கணும். இதனால் என்ன ஆகும்னா கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த பாவக்காய், எல்லா பாவக்காய் இருக்கிறதையும் எடுத்துட்டேன். இது விருப்பப்படுறவங்க சேர்த்துக்காங்க. நான் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும்னு சொல்கிறேன். நான் இதை சேர்க்க போகிறது இல்லை. சில பேருக்கு இந்த விர பிடிக்கும். ஸோ அதனால் எந்த ஸ்டேஜில் சேர்க்கணுமோ அந்த ஸ்டேஜில் சொல்கிறேன், அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்காங்க. இந்த பாவக்காய் உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். நான் பேன் வைக்கிறேன். பேன் சுடட்டும். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, கருப்பு உளுந்து, முழு உளுந்து ஒரு 1, ஒரு அரை, 1.5, இது டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து, 1, ஒரு அரை கடலைப்பருப்பு லைட்டாக வறுத்து. கருப்பு உளுந்து இல்லாதவங்க நார்மல் உளுந்து சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. இதுலேயே 1, ஒரு அரை, 1.5 டீஸ்பூன் தனியா, கொஞ்சமாக ஜீரகம், 4 இலை கருவேப்பிலை, ஸ்டேஜில் சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எண்ணெய். லோ ஃப்ளேமில் நல்லா அதை வறுத்துருங்க. நான் பண்ணுற இந்த பாவக்காய் சும்மா ஜஸ்ட் ஒரு 2 பேருக்கு செய்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறதா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பொருட்களை கூட்டிக்கணும். இப்போ நம்மளோட பருப்பு நல்லா வறுபட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 1, 2 ஸ்பூன் தேங்காய், தேங்காவும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணு. இது இப்படியே இருக்கட்டும், ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் பொடியை அரைக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி சில பொருள் சேர்த்துட்டு அரைக்கணும்னு காட்டுறோம். இப்போது நம்ம இந்த பாவக்காய்க்கு எரிச்சது எல்லாம் ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துறேன். இப்போது இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான உப்பு நல்லா டீப்பாக ஒரு 1.5 டீஸ்பூன் காரப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இது கூடவே பெருங்காயத்தூள். இதை மிளகாப்பொடி மாதிரி குறை குறைன்னு அரைச்சிட்டு உங்களுக்கு எடுத்து வந்து காட்டுறேன்.
இந்த மாதிரி ஒரு பொடி உதிர உதிரா திரிச்சு வச்சுக்கேன். இப்போ நம்மளோட பாவக்காய்க்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வைக்கிறேன். பேன் ஸ்லைட்டாக சுடட்டும். நம்ம வச்ச பேன் சுட்டுடுச்சு. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கடலெண்ணெய். போய் நம்மளோட பாவக்காய் இருக்குல்ல, பாவக்காய் அசம்பிள் பண்ணேன். இந்த பாவக்காயை இந்த எண்ணெயில் ஆல்மோஸ்ட் 90% குக் பண்ணிடணும். எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் முதல்ல ஆயில் கோட்டார மாதிரி பாருங்கள். கூடிமான மட்டுக்கும் நம்ம கட் பண்ண போர்ஷனை கீழே வைக்கும். இந்த கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த போர்ஷன் இப்படி கீழே இருக்கட்டும். சீக்கிரமாக வேகும். கட் பண்ண போர்ஷன் கீழே வர மாதிரி பார்த்து வைக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் லோ டு மீடியம் வச்சு நல்லா 90% குக் பண்ணி எல்லா பக்கமும் எண்ணெய் பட்டு நல்லா ரோஸ்ட் ஆகும். அது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், இந்த பாவக்காய்க்கு ஸ்லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம ஸ்டஃபிங்கில் உப்பு போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பாவக்காய் மேலே காரம் ஏறத்துக்கு கொஞ்சமாக காஷ்மீரி ரெட் சில்லி, இதையும் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணிவிடுறேன். பெரிய பாவக்காயிலையும் செய்யலாம். சின்ன பாவக்காய் தான் செய்யுது. சின்ன பாவக்காய் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். பெரிய பாவக்காயிலையும் செய்யலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம்னா நீங்கள் பாவக்காவை கட் பண்ணிட்டு கூட நான் பொண்ண பொடியை பாவக்காய் நல்லா வறுத்து ஃபைனலாக இறக்கும்போது அந்த பொடியை போட்டு இறக்கினீங்கன்னா இன்னும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்மளோட பாவக்காய் நல்லா பார்த்தீங்கன்னா 90% நான் குக் பண்ணிட்டேன். சாஃப்டாக குக் ஆகிடுத்து. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணும். என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எடுத்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக பரத்தி விட்ருங்க. ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். இப்போது நம்மளோட பாவக்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க பாருங்கள். உள்ளே இருக்க விரலில் எடுத்துகிட்டு பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல இதை அப்படியே ஸ்டப் பண்ணுங்க. ஸ்டப் பண்ணிவிட்டு அப்படி மூடிடுங்க டைட்டாக. இன்னொன்று எடுங்க, ஒரு ஓப்பன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்டப் பண்ணுங்கள், மூடிடுங்க. இப்போ இந்த மாதிரி நான் எல்லா காயும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து சின்ன போர்ஷன் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு செய்யுங்க. நான் அது மாதிரி ஜஸ்ட்டு 2 பேருக்கு செய்கிறேன். இந்த மாதிரி எல்லா பாவக்காவிலையும் நான் ஸ்டப் பண்ணிட்டேன். ஸ்டப் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ பொடி இருக்குது. இது நீங்கள் அடுத்த வாட்டி இதுக்கான யூஸ் பண்ணலாம். நான் 2 ஸ்பூன் மறுபடியும் இதை சேர்த்துப்பேன். மிச்சர் கடை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த ஏதாவது ஒரு காய் பண்ண கூட மேலே டாப்பிங் சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் நம்ம அந்த பாவக்காய் வதக்கலாம். அதே பேன் மறுபடியும் வைக்கிறேன். சுடட்டும். நம்ம வச்ச கடாய் நல்லா சுட்டெடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கிராக் லைன் இருக்குது. கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு 4-5 கருவேப்பிலை கிள்ளினா மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட பாவக்காய் இருக்குல்ல, கொஞ்சம் பருப்பு கலர் மாறட்டும். நம்மளோட பாவக்காய் இருக்குல்ல, அதை இப்படி அசம்பிள் பண்ணுங்க. நம்மளோட பொடி இருக்குல்ல, மேலே தூவிட்டு ஸ்லைட்டாக ஒரு பரட்டு அப்படியே அந்த பாவக்காய் எல்லாத்துலேயும் கோட்டாயிடும். இதை ஒரு 2 to 3 minutes ஹை ஃப்ளேமில் வைங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட ஆந்திரா டைப்பில் ஒரு ஸ்டஃப்டு பாவக்காய்
காரக்காய் அட்டகாசமாக இருக்கும். சாதம் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்க, இது ஒன்றே போகிறோம், வேறு எதுவுமே தேவையில்லை. நம்மளோட ஆந்திரா டைப்பு பாவக்காய் காய் தயார். நம்ம ஆந்திரா டைப்பில் செஞ்ச ஒரு ஸ்டஃப்டு பாவக்காய் காரக்காய், பாவக்காய் கார ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங் அப்படியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துருக்காது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.